புதிதாக தலைவராக அவர் ஒரு பொறுப்பேற்றிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவர் சொல்றாரு, படிப்படியாக கஷ்டப்பட்டு உழைத்து தலைவராயிருக்கிறேன். யாரு? அந்த கட்சியின் முன்னாள் தலைவரின் மகன். உழைப்பு 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 என்று எனது பெயருக்கு விளக்கமும் சொல்லி உச்சி முகர்ந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு தலைவரின் மகன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு தலைவராயிருக்கார். எவ்வளவு பெரிய சாதனை! படிப்படியாக வளர வேண்டும் என்றுதான் தலைவர் கலைஞர் விரும்பினார். நானும் அப்படித்தான் நினைத்தேன். இந்த தலைவர் பொறுப்பை உங்கள் அன்போடு ஆதரவோடு நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. தமிழ் இனமே, உனக்காக நான் உயிருள்ளவரை பாடுபடுவேன். நான் சொல்ல, அவர் சொல்றாரு, என் உயிரினும் மேலான தமிழினமே, உனக்காக நான் உழைப்பேன், உனக்காக நான் போராடுவேன். அதையே நாம சொன்னா இனவாதிகள், பாசிஸ்டுகள், தூய இனவாதிகள். கலைஞர் அவர்களே ஐயா கருணாநிதியே ஒரு மேடையில பேசுறார், நாமெல்லாம் தமிழர்கள் என்ற உணர்வை பெற வேண்டும். அதான் நாங்களும் சொல்றோம். நாம் சொல்லும் போது அது குற்றமாகிறது. ஏன் திராவிடர்களே, திராவிட இனமே, உனக்காக நான் பாடுபட போறேன், ஏன் நீங்க சொல்லல? ஏன்னா எவனுங்க திராவிடம் இல்ல, அவங்களுக்கும் தெரியும். இதுவரைக்கும் திராவிடம்னா என்னன்னு ஒரு சரியான தெளிவு, சரியான பதில் எவனுக்கும் இல்லைங்க. முதல்ல ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் என்று இல்லை என்றால், தமிழர் என்று இருந்தால் பிராமணர்களும் பார்ப்பனர்களும் நாங்களும் தமிழர்கள் என்று இந்த கட்சியில் சேர்ந்து விடுவார்கள். யாரு? முதல்ல இவங்க சொன்ன காரணம். இப்ப நாங்கள் தமிழர்கள் என்று வச்சிருக்கோம். எத்தனை பார்ப்பனர்கள் எங்க கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்க? ஒருத்தரும் சேரலையே. இவர்கள் திராவிடர்கள் என்று வைத்தால் ஒரு பிராமணரும் இந்த கட்சிக்குள்ள வரமாட்டார்கள் என்று 35 ஆண்டுகளாக ஒரு பிராமண பெண் இந்த கட்சிக்கு தலைவியா இருந்து செத்து போச்சு, அம்மையார் ஜெயலலிதா. அது யாரு? அந்த ஆரியத்தை, அந்த பிராமணியத்தை எதிர்த்துத்தான் இவர்கள் புரட்சி செய்தார்கள். என்ன கதை இது? ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம் மண்டிட்டு நிக்கல. மண்டிட்டுன்னா கூட தாண்டி போக கஷ்டம், மல்லாக்கப்படுத்துச்சு. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை யுத்தம் ஆரியத்திற்கும் தமிழியத்திற்கும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இடையில திராவிட அறுவடை செஞ்சுட்டான். உங்களுக்கு நல்லா விளங்கணும். இது ஒரு பெரிய பெரிய கதை. இது இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆதிக்கத்துக்கு எதிரானதான் திராவிடம். சரி, இங்க வா. எந்த ஆதிக்கம்? சாதி ஆதிக்கமா, வர்க்க ஆதிக்கமா, அதிகார ஆதிக்கமா? எந்த ஆதிக்கம்னு தெரியாது. ஆதிக்கத்துக்கு எதிரானது எந்த ஆதிக்கம்? தமிழ்நாட்டில் திராவிடம் என்பது சமூக நீதியை தான். அதுதான் திராவிடம் எனல் சமூக நீதியே. சமூக நீதி தான் திராவிடம். அப்படியா? அப்ப இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே சமூக நீதி இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா? சரி, என்னதான் உங்க சமூக நீதி? நீங்க பெற்றுக் கொடுத்த சமூக நீதிகளை உங்க சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் தமிழர் தாய் நிலத்தில் தமிழர் அல்லாதோர் பிறமொழி மாநிலத்தை சேர்ந்த எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறது. இவர்கள் போற்றுகிற சமூக நீதி 63 சாதி, அதுல 5 சாதி தான் தமிழ் சாதி, பூரா பிறர் நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் இடஒதுக்கீடு. இதுல இந்த இடஒதுக்கீடை கேட்டு போராட என்னைய கூட்டி போயிட்டாங்க. அங்க வந்திருக்க என் தம்பி சிவகுமார் பார்த்துட்டு, அண்ணே 5 பேர் தானே நம்மால் இருக்கான், பூரா மத்தாளா இருக்கான. இது இடஒதுக்கீடு, சமூக நீதி, இவர்கள் பெற்றுக் கொடுத்த சமூக நீதி. சரி, போட்டுறோம், எல்லாரும் அனுபவிச்சுக்க. இந்த மாநிலத்தை தாண்டி வேறு மாநிலத்தில் எனக்கு பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு என்ன? மராட்டியருக்கு இடம் இருக்கு, பீகாரிக்கு இங்க இடம் இருக்கு, கன்னடருக்கு இருக்கு, மலையாளிக்கு இருக்கு, தெலுங்கருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இங்க இடஒதுக்கீடு இருக்கு. ஆனால் நான் அவுட் ஆஃப் காஸ்ட், வேற மாநிலத்துல நான் ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் எனக்கு எந்த சலுகையும் கிடையாது. இதை பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? ஏகாதிக்கு இங்க விடுமுறை, உகாதிக்கு விடுமுறை. என்னுடைய புத்தாண்டு பிறப்புக்கு ஆந்திரால கர்நாடகால ஒரு விடுமுறை பெற்று கொடுத்திருக்கீங்களா? இங்க இருக்கிற ஓணத்திற்கு நாங்கள் பொது விடுமுறை, அரசு விடுமுறை. ஆனால் என்னுடைய பொங்கல் பண்டிகைக்கு கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகால விடுமுறை கண்டீரா? மகாவீர் ஜெயந்திக்கு இங்க பொது விடுமுறை, குருநானக்கு பிறப்புக்கு பொது விடுமுறை. உலக பொதுமறை தந்த என் மூதாதை எங்கள் வள்ளுவ பெருமகனார் பிறந்ததற்கு எந்த மாநிலத்துல ஒரு விடுமுறை இருக்கு? விட்டதுண்டா? என்ன நீ கட்டி காப்பாத்தி பெற்று தந்த சமூக நீதி என்ன எனக்கு கொடுத்திருக்க? என்ன கொடுத்திருக்க? சரஸ்வதி பூஜைக்கு விடுமுறை, ஆயுத பூஜைக்கு விடுமுறை, விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை, எல்லாத்துக்கும் விடுமுறை. ஏன் எங்க தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்ல? இல்ல. என்ன நீதி இது? பயங்கர சமூக நீதி. இப்ப திட்டமிட்டு இழைக்கப்பட்ட அநீதி. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறதுக்கு பதில் தெரியல. கடைசியா இடஒதுக்கீடு. அது இல்லைன்னா நீ படிச்சிருக்க முடியாது, அது இல்லைன்னா நீ தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருக்க. இப்ப மட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? நாங்கெல்லாம் இல்லைன்னா, திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்களா? அப்படி பேசிருப்பீங்களா? இந்த கேரளாவில்
இந்திய மாநிலங்களே முழுமையான கல்வி பெற்ற மாநிலம் கேரளாங்கிறான். அங்க எந்த திராவிட கட்சி போய் படிக்க வச்சுச்சு? யார் படிக்க வச்சு? இது ஒரு பேச்சா? கல்வி மானுட உரிமை, அதை கொடுப்பது அரசின் கடமை. அதை கொடுத்தோம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பது கேடுகட்ட மடமை, கொடுமை. தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுவது இயல்பு, அது கடமை. நான் தான் உனக்கு பால் ஊட்டி வளர்த்தேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டி வளர்த்தேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டி வளர்த்தேன்னா எந்த மகனை தாயா பாப்பானா அதை பேயா பாப்பானா? என்னது கொடுமையா இருக்கு. பெரிய சாதனை. நாங்க தான் உங்களை படிக்க வச்சோம், நாங்க தான் உங்களை படிக்க வச்சோம். எங்களை படிக்க வச்ச ஐயா கலைஞர், அவர் பிள்ளைகளை எத்தனை பேரை படிக்க வச்சு டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் ஆகியிருக்காரு. ஒண்ணுமில்ல, பூராவே அமைச்சரா தாக்கிட்டார். திராவிடத்தை நாங்கள் எதிர்க்க மாட்டோம், நம்ம எதிர்க்காதே. ஆனால் ஊழலை எதிர்ப்போம், லஞ்சத்தை எதிர்ப்போம், அணு உலையை எதிர்ப்போம், ஆத்துமணல் அழுவதை தடுப்போம், எல்லாத்தையும் எதிர்ப்போம், ஸ்டெர்லைட்டை எதிர்ப்போம், மீத்தேனை எதிர்ப்போம், ஹைட்ரோ கார்பனை எதிர்ப்போம், கையில் எரிவாயு குழாய் பதிக்கிறது எதிர்ப்போம், நீட்டுணவை எதிர்ப்போம். இதையெல்லாம் கொண்டு வந்த திராவிட கட்சி ஆட்சிகளை அதை எதிர்க்க மாட்டோம். என்ன தத்துவம், என்ன கொள்கை? வேப்ப மரத்தை நாங்க அதை எதிர்க்க மாட்டோம். ஆனா அப்புறம் இந்த வேப்பங்காய் கசக்குது, அதை எதிர்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எங்க எதிர்க்கல? ஊழலை எதிர்ப்பாங்க, லஞ்சத்தை எதிர்ப்பாங்க, கொலை கொள்ளை எல்லாத்தையும் எதிர்ப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் செய்கிற ஒரு கொடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஆட்சிகளை எதிர்க்க மாட்டாங்க. ஒரு தத்துவம் இது.